நாம் இந்த வீடியோவில் அர்த்ரோஸ்க்ளரோசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அர்த்ரோஸ்க்ளரோட்டிக் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். It is a disease in which plaque build up in your arteries. இது என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா buildup of fat, cholesterol and other substances in and on the artery wall. அது மட்டும் இல்லாமல் it affect that blood flow. இது சீரியஸ் ப்ராப்ளத்தை பாடிக்குள்ளே காஸ் பண்ணும். என்னென்னு சொல்லி பார்த்தா ஃபஸ்ட்டு ஒன், இது ஹார்ட்டுக்கு பிளட் போவதை அஃபெக்ட் பண்ணும், அதனால் ஹார்ட் அட்டாக் ஏற்படுத்தும். செகண்ட் ஒன், பிரெயினுக்கு பிளட் போவதை அஃபெக்ட் பண்ணும், அதனால் ஸ்ட்ரோக் ஏற்படுத்தும். தேர்டு ஒன், பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸை ஏற்படுத்தும், இதனால் உணர்வின்மை, பெயின்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும். வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் இட் வில் காஸ்? இட் காசஸ் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் அண்ட் பெரிஃபரல் ஆர்டரி டிசீசஸ். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தா மெனி பீப்புள் டஸ் நாட் நோன் எனி சிம்டம்ஸ். அவங்களுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி வர வரைக்குமே அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறதே தெரியாது. இதுதான் இதில் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ பேத்தோஜெனிசிஸ் ஆஃப் அர்த்ரோஸ்க்ளரோசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது பிளேக் ஃபார்மேஷன் மூலமாக ஆர்டரிஸை ஹார்டாகவோ திக்காகவோ மாற்றும். ஸோ அர்த்ரோஸ்க்ளரோசிஸ் திக்கனிங் ஆர் ஹார்டனிங் ஆஃப் ஆர்டரிஸ் டியூ டு தி ஃபார்மேஷன் ஆஃப் பிளேக். ஸோ திஸ் பிளேக் இஸ் கால்ட் அஸ் அர்த்ரோஸ்க்ளரோசிஸ் பிளேக். இந்த டயக்ராம் ரொம்ப முக்கியமான ஒன்று. First one is endothelial cell, the pink color one, endothelial cell. Second, this one, second part name is called as tunica edema. Tunica edema. Third one is tunica media. The tunica media partல தான் ஸ்மூத் மசில் செல் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பெல்லாம் பிளட்டில் எல்டிஎல் லெவல் அதிகமாகுதோ அப்போல்லாம் அந்த எல்டிஎல் இங்கே டுனிக்கா இடிமா பாட்டுக்குள்ளே வரும். பிளட்டில் எல்டிஎல் லெவல் அதிகமாக இருக்கிறப்ப இந்த எல்டிஎல் அங்கேருந்து இங்கே டுனிக்கா இடிமா பாட்டுக்கு வரும். அப்போ எல்டிஎல் பிகம் ஆக்சிடைஸ்டு. எப்போ டுனிக்கா இடிமா பாட்டுக்கு வருதோ அப்போ அது ஆக்சிடைஸ் ஆகும். இந்த ஆக்சிடைஸ்டு எல்டிஎல் ஆக்டிவேட் எண்டோதீலியல் செல். இங்கே இருக்க ஆக்சிடைஸ்டு செல் எண்டோதீலியல் செல்லை ஆக்டிவேட் பண்ணும். அப்போ என்னவாகும்னா எண்டோதீலியல் செல் எக்ஸ்பிரஸ் தி ரெசிப்டார் ஃபார் டபிள்யூபிசி. அப்போ இது எண்டோதீலியல் செல் ரெசிப்டாரை எக்ஸ்பிரஸ் பண்ணும். இப்போ டபிள்யூபிசி எண்டோதீலியல் செல் கூட போய் ஒட்டிக்கும். ஆஃப்டர் திஸ் மூமெண்ட் மோனோசைட்ஸ் அண்டு டி லிம்போசைட்ஸ் இதெல்லாம் டபிள்யூபிசியோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ். மோனோசைட்ஸ் டுனிக்கா இடிமாக்குள்ளே போகும். அப்போ மோனோசைட்ஸ் மேக்ரோஃபாஜாக கன்வெர்ட் ஆகும். இப்போ இந்த மேக்ரோஃபாஜ் என்ஹெல்ப் எல்டிஎல். எல்டிஎல் கண்டெய்னிங் மேக்ரோஃபாஜஸ், இதுக்கு பேர் ஃபோம் செல்ஸ் சொல்கிறோம். இந்த ஃபோம் செல் பிளே அ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் pathogenesis of arthrosclerosis. இப்போ ஆக்சிடைஸ்டு எல்டிஎல் ஆக்டிவேட் எண்டோதீலியல் செல். இப்போ எண்டோதீலியல் செல் என்ன பண்ணுது? எக்ஸ்பிரஸ் த ரெசிப்டார் ஆஃப் டபிள்யூபிசி. இப்போ டபிள்யூபிசி எண்டோதீலியல்ஸ்குள்ளே ஒட்டிக்கொள்ளும்.
ஆஃப்டர் திஸ் மூமெண்ட் மோனோசைட்ஸ் அண்டு மோனோசைட்ஸ் இங்கே இருக்க மோனோசைட்ஸ் வந்து எதுக்குள்ளே வருது டுனிக்கா இடிமா பாட்டுக்கு வருது. இங்கே இப்போ மோனோசைட்ஸ் இருக்குது. இந்த மோனோசைட்ஸ் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது மேக்ரோஃபாஜ். மேக்ரோஃபாஜோட வேலை என்ஹெல்ப்மெண்ட். பாக்டீரியாவில் வந்து மேக்ரோஃபாஜ் வந்து பாக்டீரியா இருந்ததுன்னா அதை என்ஹெல்ப் பண்ணிடும். இங்கே வந்து எல்டிஎல் இருக்குது. ஸோ எல்டிஎல்லை வந்து இதை என்ஹெல்ப் பண்ணிடுது. அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லியிருக்கோம் ஃபோம் செல்னு சொல்லியிருக்கோம். இந்த ஃபோம் செல் பிளே ஏ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் pathogenesis of atherosclerosis. இந்த ஃபோம் செல் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்மூத் மசில் செல்லை ஸ்மூத் மசில் செல் எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு டுனிக்கா மீடியா பார்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இங்கேருந்து டுனிக்கா இடிமா பார்ட்டுக்கு மைக்ரேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணுதுன்னா ப்ரொமோட் பண்ணும். ஸ்மூத் மசில் செல் வந்து ஃப்ளோரிஃப்ரேட் பண்ணும். அதனால் ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா பிளேக் சைஸ் வந்து அதிகமாகுது. இங்கே பிளேக் சைஸ் வந்து அதிகமாகுது, தடிச்சு இருக்குது. சில ஃபோம் செல்ஸ் வந்து சென்டரில் போயிட்டு என்ன ஆகும்னா இங்கேருந்து இங்கே போகிற சம் ஃபோம் செல்ஸ் வந்து என்ன ஆகிருது டெத் ஆகிருது. அது மட்டும் இல்லாமல் சம் ஃபோம் செல்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஹீமோகைனை வந்து ரிலீஸ் பண்ணுது. ஓகேவா. இந்த ஹீமோகைன் ஸ்டிமுலேட் த மூமெண்ட் ஆஃப் மேக்ரோஃபாஜஸ் ஃபைப்ரோப்ளாஸ்ட் இன்டு திஸ் ஏரியா. இப்போ என்னென்ன நடந்திருக்கு டுனிக்கா மீடியாவிலேருந்து டுனிக்கா இடிமாவுக்கு வந்து ஸ்மூத் மசில் செல் வந்து ஃப்ளோரிஃப்ரேட் ஆகிருக்கு. ஃபோம் செல்ஸ் வந்து சம் ஃபோம் செல்ஸ் வந்து இறந்துருக்கு. சம் ஃபோம் செல்ஸை வந்து இறந்ததுனால லிப்பிட் கண்டென்ட்டை வந்து அதிகமாக்கியிருக்கு. ஹீமோகைனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு சம் ஃபோம் செல்ஸ். இது மேக்ரோஃபாஜ் அண்டு ஃபைப்ரோப்ளாஸ்டா மூமெண்ட்டுக்கு ஸ்டிமுலேட் பண்ணியிருக்கு. ஓகேவா. ஸோ proliferation of more and more fibroblasts, the growth of plaque reach the final size. ஸோ இதோட ஃபைனல் சைஸை வந்து ரீச் ஆகுது. இப்படி தான் வந்து பிளேக் ஃபார்மேஷன் நடக்குது. சைஸ் அதிகமாகிறதுனால சம்டைம்ஸ் என்ன ஆகுது ரப்சர் நடக்குது. அதுக்கு நேம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா த்ராம்போசிஸ். என்னென்ன நடந்திருக்கு stimulate the migration of smooth muscle cells from tunica media to tunica edema. அப்புறம் என்ன பண்ணியிருக்கு பிளேக் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹார்டனிங்காக இருக்குது. சம் ஃபோம் செல்ஸ் வந்து மிடில் போயிட்டு இறந்துருக்கு. அது அப்போ வந்து லிப்பிட் கண்டென்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா. ஸோ ஃபோம் செல் ஆல்சோ ரிலீஸ்டு ஹீமோகைன்ஸ் ஸ்டிமுலேட் த மூமெண்ட் ஆஃப் macrophages and fibroblasts. So growth of the plaque leads to final size. Now we will see about that complication of atherosclerosis. First one is rupture. Plaque size அதிகமாகிறதுனால பெருசாகிறதுனால என்ன ஆகுதுன்னா ரப்சர் நடந்திருக்கு. This one leads to thrombosis. Second one name is called as embolization. Third one name is called as aneurysm. அதாவது ஆக்சிஜன் லெவல் குறைவதனால blood vessels வந்து வீக்காக இருக்கிறது. Fourth one is it causes peripheral vascular diseases. These are the complication. What are the complication? First one is thrombosis. Second one is embolization. Third one is aneurysm. Fourth one is peripheral vascular disease. That's all about atherosclerosis. Thanks for watching.